ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ ஃபர்தராக இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ சாரி நேற்று என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னைக்கு காலைல என்ன அப்டேட்ஸுங்கிறத கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களால் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் 23,500 அண்ட் பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்டை நம்ம 49,500 சொல்லியிருப்பேன். ஸோ 23,500ங்கிறது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இந்த ஏரியாஸில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாஸ்க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப டவுன் சைடும், இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்போ ஆப்வியஸாக நம்ம ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆக்சுவலி நம்ம ஒரு பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில கிரைடீரியாஸ் வச்சிருப்போம். லைக் ஒரு கேனல் க்ளோஸ் ஆகி அதுக்கு கீழே லோஸ் கட் ஆகணும், ஒரு ஹைஸ் கட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேஸில் இங்கே நமக்கு க்ளோஸ் ஆகி இருக்கு, பட் இந்த லோஸ் கட் பண்ணல. ஸோ தட் இதை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டாக எடுத்துக்க முடியாது. அண்ட் நீங்கள் டவுன் சைடில் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அகைன் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தா மாதிரி ஒரு கேப்போட ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ஏரியாஸில் நமக்கு வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கேப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அண்ட் இதோட 50% ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸ்குள்ள ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்ல ஐடியாஸ் கிடையாது. ஸோ இந்த ஏரியாஸில் ட்ரேட்ஸ் எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். பட் அதை தாண்டி நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸுமே இது வந்துட்டு கிளியர் கட்டாக பிரேக் பண்ணல. பட் வேற அப்பர் சைடில் கிளியராக பிரேக் ஆயிருக்கு, இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு அண்ட் இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் பை சைடில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸில் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பற்றி வழக்கம் போல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 45 days ஒன் கிளாஸஸாக இருக்கும். இந்த கிளாஸஸில் உங்களையும் என்னையும் தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மார்க்கெட்ஸில் எப்படி பார்க்குறேன் அண்ட் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணி வைப்பேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. And then moving on to tomorrow's market. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் வி கேன் கிளியர்லி சி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாஸில் வி ஹாவ் அ ஃபேஸ் ஒன் கன்சாலிடேஷன் ஆக்சுவலி. பிகாஸ் நமக்கு இந்த ஏரியாஸில் ஒரு லெஃப்ட் ஒரு லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பிளேஸை நோக்கி தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிளாக சொல்லணும்னா என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஹைஸை சொல்லுவேன். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஹைஸ் எங்கே பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப 23,800 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த 23,800க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டமும், அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் குரூப்பில் ஆப்வியஸ்லி என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். 49,500 க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ 49,500ங்கிறது டு பி ப்ரீசைஸ் எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இந்த ஏரியாஸில். ஸோ இந்த ஏரியாஸ் கிட்ட நீங்கள் பை சைடில் போயிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களால் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைஸுக்கு மேலேயும் நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் பாக்ஸை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகியிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை பிளாட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த ஏரியாஸ் வந்துட்டு ஒரு ரியல் டைம் ஆர்டர் பிளாக் ப்ளஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நமக்கு எஃப்இஜிஸும் ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதுனால மார்க்கெட்ஸில் இது வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோடைய க்ரூஷியல் பாயிண்ட் இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 50,106லேருந்து 49,899 வந்துட்டு 50,100லேருந்து 49,900 விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் இந்த ஜோன்ஸு. ஸோ இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். அண்ட் டேட்டாஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு எஃப்ஐஸ் வந்துட்டு பாசிட்டிவாகவும் டிஇஸ் நெகட்டிவாகவும் இருக்காங்க. பட் ரொம்ப ஹெவி ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்குது. லைக் 58%, 20% இது யூஸ்வலி நடக்காது. இது எதனால் நடந்திருக்குன்னா ஆஃப்டர் பிக் ஈவெண்ட் நமக்கு முன்னாடி தெரியும். லைக் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பெருசாக ஹெவியாக பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த பொசிஷன்ஸை திருப்பி ரீவைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஹைக்கு நம்மளுடைய பொசிஷன்ஸில். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப அகெயின் இட்ஸ் குவைட் நார்மல் இந்த இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸுங்கிறது. ஸோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்லைட்லி புல்லிஷ்னஸ் தெரியுது. பட் வேறு டிஇஸில் நமக்கு ஸ்லைட்லி பேரிஷ்னஸ் தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப டேட்டாஸ் ஆர் நாட் தட் சாட்டிஸ்ஃபைட், ஓரளவுக்கு ஓகேங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது.
ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்ல என்னதான்பா ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் பேஸ் பண்ணி போறத விட லெவல்ஸ் பேஸ் பண்ணி போறது பெட்டர். பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்ஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன். நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,100க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பை சைடும், ஒரு 49,900க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா செல் சைடும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் 23,800க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சேல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.